ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா இது பரபரப்பா எங்கோ கிளம்பி போயிட்டு இருக்கேனேன்னு பாக்குறீங்களா? என்ன இது? ஆமாங்க, இன்னைக்கு எனக்கு டே 1 சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நைட் ஒரு மெஹந்தி இருக்கு, ஸோ மார்னிங் ஒரு மேக்கப் இருக்கு. ரெண்டுமே ஒரே கஸ்டமர் தான். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. கஸ்டமர்னு சொல்கிறத விட தம்பி ஒய்ஃப்னு சொல்கிறது எவ்வளோ நல்லா இருக்கு. ஆமாங்க, என் தம்பி ஒய்ஃப்க்கு தான் நான் இப்போ மெஹந்தி அண்ட் பேபி ஷவர் மேக்கப் பண்ண போகிறேன். லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வீட்டாண்ட, அதாவது நெட்டுக்குப்போம். அங்கே போய் தான் நான் அவங்களுக்கு பண்ணணும். வீடு எங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ்லலாம் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணி என் கூட ட்ராவல் பண்ணலாம். என்னடா இது, எப்போவுமே அம்மா வீட்டுக்கு நாங்கள் காட்டுப்புள்ளி தானே போவோம், இந்த வாட்டி பொன்னேரி சைடு போகிறோமேன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நாங்கள் போகும்போதே நிறைய க்ரௌடாக இருந்தது. என்னன்னு பார்க்கும்போது அங்கே திருவிழா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ க்ரௌடு இருக்குன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நீங்களே பாருங்கள். இவ்வளோ கூட்டமான்ற மாரி ஆகிடுச்சு. தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சங்கீதா மொபைல்ஸில் மொபைல் எடுக்க தான் வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப நாளாக இந்த ட்ரீம் கம்ப்ளீட் ஆகாமலே இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. நான் எங்கள் ஹஸ்பண்ட் என்னை பொன்னேரியில் ட்ரெயின் ஏற்றி விடுறேன்னு சொல்லி தான் வந்தாங்க. தென் நாங்களும் சரி ஓகே, ரொம்ப நாளாக மொபைல் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி வந்து பார்க்கலான்னு சொல்லி தான் வந்தோம். ஆனால் திடீர்னு மொபைல் எடுப்போம்னு நான் நினைக்கல. என்ன மொபைல் எடுத்துருப்பேன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்க. என்னம்மா நீ தானம்மா மொபைல் வாங்கினேன், எங்களுக்கு எப்படிமா தெரியும்ன்ட்டு நினைக்கிறேன். உங்களுடைய மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன் மக்களே. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதோட வீடியோவை என்னுடைய ஷார்ட்ஸாக நான் என்னுடைய யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நானும் வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நேரம் நம்ம குட்டீஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தென் நானும் என் தம்பி வீட்டுக்கு போயிட்டேன். என் தம்பி வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடே தான். ஆனால் எப்பயும் போல் மெஹந்தி வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃபுல்லாகவே தீம் டிசைனாக போட்டு கவர் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தனால பேக் பெயின் ஆகும் இல்லைங்களா? சரி ஓகே, கொஞ்ச நேரம் ஃப்ரீ பண்ணிக்க சாமி, 2 பேரும் தூங்க வச்சுட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நானும் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆனால் என் தம்பி நான் முடிக்கிறதுக்குள்ளே சூப்பராக ஒரு காசு ஒன்று போட்டாங்க. நானும் அந்த காஃபி குடிச்சிட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணேன். டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி உங்களுடைய ஒரு பிக்கெஸ்ட் ட்ரீமில் நானும் ஒரு மெம்பர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஏன் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? உங்களுடைய ஃபோன் எடுத்து என் நம்பரை டயல் பண்ணி எனக்கு கால் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தென் நானும் வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன். டே 2 பார்த்தீங்கன்னா மார்னிங் ஏஞ்ச உடனே நம்மளும் கிளம்பிட்டு சாமி வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணணும். நானும் கரெக்டாக மேக்கப் ஸ்டார்ட் பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 இருக்கும். ஆனால் அடிக்கிற வெயிலில் திடீர்னு மழை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. கரெக்டாக எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிற நேரம் மழை வந்துடுச்சு. சரி ஓகே காய்ஸ், மழைலாம் நின்னா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நானும் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் என் தம்பி ரொம்பவே கஷ்டப்பட்டு எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணாங்க. எல்லாமே ஃபால்ட் ஆகிடுமோன்னு நினச்சேன். ஏன்னா ஃபங்க்ஷன் முடிகிறதுட்ட மழை வருமோன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கண்டிப்பாக நடக்கல. ஆனால் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மழையும் நின்றுடுச்சு. எங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சு. ஆனால் சௌமி ப்ரெக்னென்ட்க்கு முன்னாடி நல்லா நார்மல் ஸ்கின்னாகவே இருந்தா. ப்ரெக்னென்ட் ஆகிட்டு ரொம்ப டேன் ஆகிட்டா. பட் அவளை பார்க்கும் போது என்னை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் கூட ப்ரெக்னென்ட் டைம் ரொம்பவே டேனாக இருந்தேன். ஆனால் ஆஃப்டர் மேக்கப் லுக் ரொம்ப நல்லாவே இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மேக்கப் புக்கிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டு என் பசங்களை ரெடி பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகி ஃபங்க்ஷன் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேக்கப் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தம்பி ஒய்ஃப் பேபி ஷவருக்கு நம்ம எல்லாமே எப்படிங்க. ஓகே காய்ஸ், நானும் ஃபங்க்ஷன் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் இதேமாரி நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆராரோ பாட்டு சத்தம் கேட்கப்போ ஆராரோ பாட்டு சத்தம் கேட்கப்போ